வணக்கம் மக்களே. விராட் கோலி தன்னுடைய அணுகுமுறை, கிரிக்கெட் அணுகுமுறையை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. கடந்த பெங்களூரு மேட்ச்சில் ராகுல் அவர்கள் தன்னுடைய 50 போட்டு அந்த மேட்சை ஆர்சிபிக்கு எதிராக தோக்கடிச்சாரு அப்படின்னு சொல்லலாம் டெல்லி. அதே மாதிரி ஆர்சிபி டெல்லி சென்று டெல்லியை தோக்கடிச்சிருச்சு. அதற்கு முக்கியமான பங்களிப்பை கொடுத்தவர் விராட் கோலின்னு சொல்லலாம். இருந்தாலுமே அவர் 45 பந்துகளில் 50 ரன் அடிச்சிருந்தாரு. அதற்கு கடுமையான விமர்சனங்கள் எழுந்திருந்தது. அதை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா முதல்ல டார்கெட் என்னங்கிறத பார்க்கணும், அதுக்கப்புறம் பிச் எப்படி இருக்குங்கிறத கருத்தில் வச்சுக்கணும். அதுக்கு மட்டும் இல்லாமல் பவுலரை எந்த பவுலரை நம்ம அட்டாக் செய்யலாம், எந்த பவுலருக்கு எதிராக நம்ம விக்கெட் விடாமல் ஆடணும் அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல நம்ம முடிவு செஞ்சுக்கிட்டு அடுத்து தான் ஆடணும். அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைட்டை ரொட்டேட் பண்ண நம்ம வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப நல்ல விஷயம். அவ்வப்போது பவுண்டரி அடிக்கணும். 2020 கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நிறைய பேர் மறந்துடுறாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இறங்கிய பந்துலேயே 6 அடிக்கணும் அப்படின்னா அப்படிலாம் அந்த மைண்ட் செட்டில் ஆடவே கூடாது. ஏன்னா பிச் நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம். ஸோ முதல் பந்துலேருந்து ஆட முடியலாலும் தயவு செஞ்சு பார்ட்னர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி அவ்வப்போது பவுண்டரி அடித்தாவே நல்ல ஒரு ஸ்கோரை ஐபிஎல்ல பெறலாம் அப்படிங்கிறதுனுடைய டிப்ஸை சொல்லியிருந்தார். மேலும் இதற்கு கடுமையான விமர்சனங்கள் இருந்திருந்தாலும் அவருடைய என்ன மாதிரி மேட்சுக்கு எந்த மாதிரி ஆடணுங்கிற தன்மையை அவருக்கு தெரியும் அப்படிங்கிற அவருடைய ஆதரவான ரசிகர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கக்கூடிய விஷயம் கூட. இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அன்டில் டாடா, பாய் பாய்.